எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனுஷ். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து ஒரு சாதாரண கிராமத்திலேருந்து வரேன். இவங்க தான் எங்கள் அம்மா. அப்பா கீழே உட்காந்துருக்கதோ வந்துட்டாங்க. எல்லாருக்கும் இந்த வெற்றி சில பேருக்கு ஈஸியாக கிடைக்கலாம். ஆனால் எனக்கு இந்த வெற்றி ஈஸியாக கிடைச்சது கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவோட உழைப்பு, இது என்னோட ஆசை மட்டும் கிடையாது, அவங்களோட கனவு. அவங்களோட கனவை நான் நினைவாக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள நான் இன்னும் பெருமைப்படுத்திட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக அப்பா அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஃபஸ்ட்டு நீட் படிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது நான் சொல்லும்போது, நீ படிடா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. சரி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறையா பேரண்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னவொடனே எங்கள் அப்பா சரி படிடா உன்னால் முடியும்னு சொல்லி, அப்போ என்னால் எம்பிபிஎஸ் எடுக்க முடியல, பிடிஎஸ் தான் கிடச்சிது. அந்த இடத்துல நான் யோசித்தேன், பிடிஎஸ் எடுத்துட்டா உன்னோட லைஃப் பிடிஎஸோட போயிடும், அவ்வளோதான். அப்போ அழுதேன், கவுன்சிலிங் ஹால்லே அழுதேன். அப்பாட்ட கேட்டேன், அப்பா நான் எடுக்கட்டுமான்னேன். உன்னோட விருப்பம் என்னவோ செய்டா அப்படின்னாரு. சரி இன்னொரு வருஷம் என்ன படிக்க வைக்கிறீங்களான்னு கேட்டு, அது தயக்கம் கூட சொல்லாமல் கண்டிப்பாக நான் படிக்க வைக்கிறேன்னு இன்னொரு டைம் படிடா அப்படின்னு சொன்னாங்க. படித்தேன். இன்றைக்கி இஎஸ்சி கேகேஆர் சென்னையில் இருக்க காலேஜ் எடுத்தேன். பின்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், போன வருஷம் உங்களில் ஒருத்தனாக தான் நான் இங்கே இல்லை, கண்டிப்பாக நான் வரலை. உங்களில் ஒருத்தனாக தான் நான் அங்கே உட்காந்து ஏங்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உங்களை எல்லாராலையும் முடியும். நீங்களும் அடுத்த வருஷம் உங்களுக்கான மேடை இது. நீங்கள் இதை உங்களால் முடியும் நிரூபித்து நீங்களே சாதித்து காட்டலாம்.